எல்லோருக்கும் வணக்கம். ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரே சிரிப்பு. ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய ஒரு வார்னிங் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. என்ன வார்னிங்? நம்ம கிரிக்கெட் விளையாட போகும்போது வாடா மாப்பிள்ள அப்படின்னு சும்மா இருக்கிற அவனொருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு போவோம். அந்த மாதிரி இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப்பும் அவர்களுடைய அமைச்சர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் சேர்க்குறாங்க. யூரோப்பியன் யூனியனை பார்த்து, நீங்களும் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த எரிபொருளும் வாங்காதீங்க. ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடிய இந்த இந்தியா சைனா மேலேயே நீங்களும் செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுங்க. நாங்கள் ஆல்ரெடி இந்தியா மேலே போட்டுட்டோம். நீங்களும் வந்து இந்தியா மேலே மற்றும் சைனா மேலையெல்லாம் நீங்களும் செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் மாதிரி தான். இதை கேட்டுட்டு நம்மளுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இது வந்து ஒரு நல்ல நைஸ் ஐடியா, போடுங்க இந்தியா மேலே மற்றும் எல்லாத்து மேலேயும் இந்த சாங்ஷன்ஸை போடுங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து இது ஒரு சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக குறிப்பாக தடிக்கிறாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன்லேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு நம்மளுக்கு ஒப்பந்தம் போடுறதுக்காக டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம இங்கிலாந்துக்கோட போட்டுட்டோம். யூரோப்பியன் யூனியனோடையும் போட்டோம்னா நம்ம தான் மிகப்பெரிய மாசான ஆளுக. ஆனால் கரெக்டாக இந்த நேரம் பார்த்து ஜெலன்ஸ்கி அவர்கள், நீங்கள் போடுங்க இந்தியா மேலே இந்த மாதிரி செகண்டரி சாங்ஷன்ஸ். இந்தியா மேலே மட்டும் இல்லை, ரஷ்யாகிட்டேருந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ மொத்தமாக ரஷ்யாவை முடிச்சு விடுங்க, அப்போ தான் இந்த போர் நிற்கும் அப்படின்றாங்க. இதனால் இந்த வாரம் நல்லா தான் நிஃப்டி தொடங்கியிருக்கு. இருந்தாலும் உன்னை நம்பலாமா? 25,000 நீ தாண்டுவியா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் 85 பாயிண்ட் ஏறினாலும் சரி, 105 பாயிண்ட் ஏறினாலும் சரி, 150 ஏறினாலும் சரி, போர்ட்ஃபோலியோவில் பெரிய மேஜிக் என்பது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போ 25,000 தாண்டுதோ, அந்த மேஜிக் நம்பரை தாண்டுதோ, அப்போ தான் போர்ட்ஃபோலியோவில் சரசரன்னு பல பங்குகள் ஏறும். மற்றபடி இந்த 85 பாயிண்ட் 88 பாயிண்ட்டுக்கெல்லாம் என்னத்தை பெருசாக போர்ட்ஃபோலியோவில் ஏறிடுது. ஆக மொத்தம் இப்போ நம்ம ரஷ்யாவை சார்ந்து இருக்கிறதுனால நம்மளை மொத்தமாக ஒழிச்சு கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த அமெரிக்காவிலிருந்து இப்போ ஜெலன்ஸ்கியும் கூட சேர்ந்துட்டாப்புல. இந்த யூரோப்பியன் யூனியன் மட்டும் நம்ம சைடு சாஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், பிரச்சனையே இருக்காது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால தான் இந்த 25% பெனால்ட்டின்னு போட்டுட்டு இருக்காப்புல. சரி, நாங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதே நாங்கள் நிறுத்திடுறோம்னே வச்சுக்குவோம். ஆனால் அதுக்கப்புறம் நீ வேற ஏதாவதுல நோண்டாமல் இருப்பியா? ஐடி துறையில் நோண்டுவ. உன்னுடைய நோக்கமே என்ன? அங்கேயே எல்லா மேனுஃபேக்சரிங் போகணும் அப்படின்னா அப்போ ஒவ்வொன்றும் நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதனால் நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் ப்ரெஷராக இருக்குங்க நண்பர்களே. நம்ம வந்து இந்த புல்தடிக்கு பயில்வானா எக்காரணத்தை கொண்டு 25,000 தாண்டினா தான் நம்பக்கூடிய ஒரு வசதியாக இருக்கே ஒழிஞ்சு, 25,000 கீழே இருக்கும் வரை இவன் எப்படி நம்மளை காப்பாற்றுற மாதிரியே தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. சீக்கிரம் இவன் 25,000 தாண்டறதுக்கு ஏதாவது ஒரு விளக்கு பூஜை மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது தான் நண்பர்களே. 4 முக்கிய தகவல்கள் இருக்குது. அதாவது இந்த பிஎன்ஜி ஜுவல்லர்ஸ், பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 50% இறங்கி, மறுபடியும் 30% ஏறி, மறுபடியும் ஒரு 15% இறங்கி, மறுபடியும் ஒரு 15% அப்படின்றது ஏறி இருக்கு. நிறைய ஜுவல்லரி ரிலேட்டடான பங்கு, ஏங்க தங்க விலை யாருமே வாங்க முடியாத மாதிரி உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அப்போ அந்த தங்கத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய பல பங்குகள் வந்து சிலது மேலே இருக்கான், சிலது கீழே இருக்கான். ஸோ இந்த பிஎன் கட்ஜில் அப்படின்ற பங்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும்? சாதாரணமாக டெக்னிக்கலாகவே இவன் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டிருக்கான். இனி 15% கீது இறங்க போகிறானா, அல்லது இந்த டெப்த் அப்படியே திருப்பி போட்டு 15% ஏற போகிறானா, அல்லது தன்னுடைய பழைய ஹையே போய் மீட் எடுக்க போகிறானா அப்படின்றது இப்போதைக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் இந்த பிஎன் கட்ஜில் தற்போதைக்கு என்ன ஒரு மிக முக்கியமான தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்றது வருது அவங்களுக்குல. நியூயார்க் சிட்டியில் செப்டம்பர் 11 மல்டிபிள் 1-on-1 மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இந்த மீட்டிங் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஏதாவது இதுக்கு ஒரு பாசிட்டிவ் தகவல்கள் வருதா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு இந்த ஜுவல்லரி ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் தான் ஃபோக்கஸில் இருக்குது. ஏன்னா தங்கத்தினுடைய விலை சாதாரண மனுஷனால் வாங்கவே முடியாது அப்படின்ற நிலமையில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலமையில் இந்த பிஎன் கேட்ஜில் அப்படின்ற பங்கில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இவங்க பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்றதுல போகிறதுனால இதில் ஏதாவது டக்குன்னு ஒரு டெப்த்து கீழே ஒரு 15% இறக்கி விடுவானா, அல்லது மேலே 15% ஏற்றி விடுவானா அப்படின்ற கேள்வி தான் தற்போதைக்கு இந்த பிஎன் கேட்ஜில் போயிட்டுருக்கு.
நண்பர்களே, இந்த ட்ரம்ப் வந்ததுனால எவ்வளவு தொந்தரவுகள் பாருங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை ஏற விட மாட்டேங்கிறாப்புல, அவங்களுடைய அமெரிக்க டாலர் இண்டெக்ஸேவும் கும்பா பாடிடுச்சு. இப்படி ரொம்பவுமே அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாட்டு மேலே ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்களோ, இந்த நாட்டு மேலே ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்களான்னு ரொம்பவுமே அன்சர்ட்டி இருக்கிறதுனால மற்ற எல்லாத்தையும் விற்றுவிட்டு நிறைய பேர் கோல்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ட்ரம்ப் அவர்கள்னால இனி பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தப்போ உடனே பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது. ஆனால் அந்த தகவலுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் அது இதுன்னு எனத்தையாவது ஒன்றை பண்ணுறதுனால, இது இவங்க சும்மா இருக்க மாட்டாங்கடா இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கோல்டை சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால மறுபடி கோல்டை பிடிச்சி மேல் நோக்கி ஏற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஜுவல்லரி ரிலேட்டடான பங்குகள்லாம் என்ன செய்யும் அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு ஃபேமஸான பங்கு இந்தியா மார்ட் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 40% வேகமாக இறங்கி 40% வேகமாக ஏறின பங்குகளில் இந்த இந்தியா மார்க்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இந்தியா மார்ட்டில் இன்னும் பல சிறப்புகள் இருக்குது. ஒரு முறை என்ன பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் ஒரு 60% பக்கம் இறங்குச்சு, அப்புறம் மறுபடியும் 60% ரெக்கவரி பண்ணி காணிச்சு, மறுபடியும் ஒரு 30% இறங்கி மறுபடியும் ஒரு 30% ரெக்கவரி, அப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு 40% இறங்கி 40% ரெக்கவரி. இப்படி ரெக்கவரியாக இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கட்டத்தில் இப்போ ஒரு தகவல் வருது. பழையபடி தன்னுடைய 50% இழப்பை மீட்டெடுக்க போகுதா அல்லது 30-40% கீழே இறங்க போகுதா அப்படின்றது தற்போதைக்கு தெரியல. பட் இந்த சமயத்தில் இதுலேயும் என்ன மிக முக்கிய தகவல்கள் வருதுன்னா, இவங்களுடைய சமீபத்தினுடைய இன்வெஸ்டர் மீட்டிங்ஸ்லையும் இது அதிகமாக கலந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, சமீபத்தில் இன்னொரு மீட்டிங் 5ஆம் தேதி நடந்து முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு தெரியாதில்ல, திடீர்னு ஏதாவது ஒரு குரூப் வந்து என்னத்தையாவது ஒன்று சொல்லடி போடுறாங்க, அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு ஆஃபர் ஃபார் சேல் வருது, அல்லது ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது 10-20% திடீர்னு ஏதாவது மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன தகவல் அப்படின்றது தெரிய வரும். ஸோ இப்போ இந்த இந்தியா மார்ட் என்பது தன்னுடைய பழைய சாதனைகளை செஞ்ச மாதிரியே மறுபடியும் ஒரு பெரிய அளவில் கீழே விழுந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஏறப்போகுதா அல்லது மறுபடியும் இங்கிருந்தே ஏறப்போகுதா, என்ன அடுத்தடுத்த நாட்களில் மிகப்பெரிய செய்தியாக இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு இந்த இந்தியா மார்ட்டில் வந்திருக்கிற செய்தி இதுதான். நிறைய ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அட சாமி ஆல்மோஸ்ட் 40% ஏறி இருக்கான், இதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் பாட்டுக்கு 40% இறங்குவான் ஏறுவான், இவன் இப்படி மேலே போனதே இல்லை, ஏதாவது இறங்கி தான் ஏறிட்டு இருக்கான், எதுக்கு இந்த மாதிரி முக்கிய தகவல்கள் வரும்போது ஏதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இது போட்டுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த ஐஎன்எக்ஸ் விண்ட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு 30% பக்கம் இறங்கி தன்னுடைய 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. தன்னுடைய சமீபத்தினுடைய ஹையை திருப்பி பிடிக்கிறதுனாவே அது கிட்டத்தட்ட 30% ஏற வேண்டியதாக இருக்குது. இனிமேல் கீழே விழுந்ததுன்னா அது புதிய லோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஐஎன்எக்ஸ் விண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய கடன் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லாங் டேர்ம் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடனை மிக அற்புதமாக திருப்பி கொடுத்துருவோம், ரொம்பவுமே ஹையஸ்ட் சேஃப்டி எங்ககிட்ட, அந்த லோ கிரெடிட் ரிஸ்க் அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரேட்டிங் என்பது A+லிருந்து அப்கிரேட் பண்ணி AA- அப்படின்ற மாதிரி தான் ரேட்டிங் கொடுத்துருக்கிறதாக இவங்க தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படி தகவல் வந்திருக்கக்கூடிய நிலைமையில் இது 52 வீக் லோவில் இருக்குது. அடுத்தடுத்த சில மாதங்களில் ஒரு 2-3 மாதம் கழித்து பார்க்கும்போது தன்னுடைய பழைய ஹையை பிடிக்க போகுதா அல்லது ரேட்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போதைக்கு கும்பா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்கை கீழே தள்ளிவிட போகுதா மார்க்கெட் அப்படின்றது தெரியல. ஸோ காத்திருந்து பார்க்கும்பொழுது தான் இந்த பங்கு மேலே போச்சா அல்லது கீழே போச்சா அப்படின்றது தெரிய வரும். இந்த சமயத்தில் இந்த ஐஎன்எக்ஸ் விண்ட் என்பது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, லாபம் பண்ணிட்டு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக நஷ்டமா அப்படின்னா, தற்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் நஷ்டம் பண்ணி கொண்டு இருந்த பங்கு தற்போது ஒரு 100 கோடி அப்படின்ற ரேஞ்சில் லாபம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இதே மாதிரி சீகல் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கில் வந்து அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு மிக முக்கியமான தகவல், 147 மெகாவாட்டுக்கு இன்டென்ட் வந்தால் என்ன, 190க்கு வந்தால் என்ன, 2 இன்டென்ட் முக்கியமான இன்டென்ட் வந்தாலும் லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்றதான் வேறு. அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்றது வந்து கம்பல்சரி ஓகே இந்த ஆர்டர் கேரண்டி அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. அந்த லெட்டர் ஆஃப் அவார்டு அப்படின்னு, அதாவது ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டர் வரணும். ஸோ இந்த சீகல் இந்தியா அப்படின்றது 0.18% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு 52 வீக் லோவில் தற்போது இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த பங்குலேருந்து இன்றைக்கி என்ன ஒரு தகவல் அப்படின்னா, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்றது வந்துட்டாலே அது ஆர்டர் கிடைச்ச மாதிரி கிடையாது, லெட்டர் ஆஃப் அவார்டு அப்படின்றது கிடைக்கணும். தற்போதைக்கு அவங்க லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்றதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இப்போ நம்ம சில மிக முக்கியமான
பங்குகளை பற்றி சில தகவல்கள். பங்குகள் முக்கியமோ இல்லையோ, அந்த தகவல்கள் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா என்பது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க முதல்ல இந்த தகவல் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். அதாவது சமீபத்தில் மிகவும் அற்புதமாக சம்பாரித்து கொடுத்த ஒரு பங்கு மைக்ரோ கேப்பில் அப்படின்னு பார்க்கும்போது 40 ரூபாயிலிருந்து 360 ரூபா, ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் சம்பாரித்து கொடுத்துருக்குன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கக்கூடிய பங்கு தடாலடியாக தற்போது மிகவும் பெரிய வீழ்ச்சியாக இந்த 2025 விழுந்துருச்சு. மறுபடியும் ஒரு 150 ரூபா ரேஞ்சில் இருந்து பிக்கப் ஆனவ 1 டைம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு 300 பக்கத்தில் ஒரு 50 to 100% வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் ஆல்மோஸ்ட் 275 ரூபாயிலிருந்து வெறும் 170 ரூபாயாக சரிந்து விட்டது. இப்படி தடாலடியாக 40% இறங்கும்போது சாதாரணமாக எல்லாம் என்ன நினைப்பாங்க, சரி இது ஒரு ஃபார்மா கம்பெனி, அந்த ட்ரம்ப்பு தான் நீங்கள் எல்லோரும் ஃபேக்ட்ரி கொண்டு வந்து அங்கே வைக்கணும், இல்லைன்னா உங்கள் எல்லாத்துக்கும் டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதில் இந்தியாவிலேருந்து போச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமெரிக்காலேயே ஒன்று வச்சுருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புல, இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணால் உங்களுக்கு டேரிஃபே கிடையாதுன்னு தானே சொல்கிறாப்புல. ஆக இந்த அமெரிக்காவிலேயே ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அப்படின்றது மார்க்சன்ஸ் ஃபார்மா அங்கே இருக்குது. அப்போ லாஜிக் படி, நியாயப்படி இந்த பங்கெல்லாம் வந்து கீழே இப்படி சரிவடைஞ்சிருக்கவே கூடாது. 2025 தொடக்கத்திலிருந்து சரிவடைஞ்சிருக்கு. நியாயத்துக்கு தர்மத்துக்கு இதெல்லாம் சரிவடைஞ்சிருக்கவே கூடாது. எது எப்படியோ தற்போது இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்றது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தன்னுடைய ரீசன்ட் ஹை என்பது ஒரு 30% என்பது தள்ளி இருக்கு. இது போக இன்னும் இந்த டெப்த் அப்படியே கீழே இறக்கி வச்சு இன்னொரு 30% கீழே இறங்குறானா என்னன்றது தெரியல. பட் தற்போதைக்கு ஒரு 30% தள்ளி தன்னுடைய ரீசன்ட் ஹைலேருந்து தள்ளி இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்றது ஒன்று இருக்குது. சமீபத்தினுடைய ரிசல்ட்டுகளில் இது பார்க்கும்போது இவனை ஏன் இப்படி குத்தா குத்திருக்காங்கன்னா, அதாவது நல்லா வளர்ந்து கொண்டே வந்துட்டு இருந்த இதனுடைய லாபம் கடந்த 2 குவார்ட்டர்களாக கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக வெறும் 58 கோடி தான் லாபம்னு காமிச்சிருக்காங்க. அதுக்கு தான் குத்துன்னு குத்திருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய இதனுடைய ஏர்னிங் சீசன் ரிசல்ட் என்பது இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளே வரக்கூடிய இந்த நிலைமையில் இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், கீழேருந்து மேலே போய் தொட்டு விளையாட போகுதா அல்லது கீழேருந்து கீழே போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ பல பேர் காத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் என்ன நடக்கும்னு சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்ற பங்கு ஒன்று. அதே மாதிரி இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கும், ஏப்பா நார்மலாக சைனாலிருந்து தான் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, நீ பெரிய ஆளாக இருக்க போலையே, நீ இங்கிருந்து சைனாக்கு போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சைனாக்கு 22% தன்னுடைய டோட்டல் சேல்ஸில் சைனாவில் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கு தற்போது இந்த பங்கு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமான நிலைமையில் அது ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால சில நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. ஆனால் அந்த வால்யூம் நடந்து இப்போ வரைக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை கடந்த 15-20 நாளாக. இனி இந்த 52 வீக் லோவில் இருந்து இது எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. மேலே மூவ் ஆக போகுதா அல்லது கீழே மூவ் ஆக போகுதா அப்படின்ட்டு. ஆக மொத்தம் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கும் உண்டு. இனி இந்த பங்கு மேலே போய் முதலீட்டாளர்களை காப்பாற்ற போகுதா அல்லது கீழே இறங்கி புது முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்க போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கையில் தான் திடீர்னு எவனோர்த்த அந்த குடும்பத்துக்குள்ளே கல்லை விட்டு எரிஞ்சிருவான். அந்த மாதிரி தான் இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற பங்கு சிவனேன்னு அதன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டு இருந்தான் சமீபத்தில். அப்பப்போ திடீர்னு கவர்மெண்ட்டில் அதிகாரிகள் யாராவது சும்மா ஏதாவது சாப்பிட கீப்பிட போனால் கூட எவனாவது ஒருத்தன் போய் இந்த மார்க்கெட் கப்ளிங்னு என்ன, அதை பற்றி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸை கேட்டு மேலே போயிட்டு இருக்கிறோன்னு டப்பான்னு இறக்கி விட்ருவாங்க. எந்தையாவது ஒன்று கந்தரகோலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு அந்த மார்க்கெட்டிங் கப்ளிங் உண்டான இம்ப்ளிமெண்டேஷன் சம்மந்தமாக ஃபுல்லாக கிளாரிஃபை கொடுத்து டேட்லாம் கொடுத்தாங்களே என்னன்றது தெரியல. பட் அதில் வந்து ஒரு நார்மல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துடுச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த சமயத்தில் 20-30% பக்கம் திடீர்னு கிராஷ் ஆன ஒரு பங்கு தான் இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. உனக்கு தான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லை, பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சிருச்சு இல்லை, அதுக்கப்புறம் ஏன் ரொம்ப பொறுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற பங்கு அந்த ஒரே ஒரு நாள் அந்த ஷாக்கில் இறங்கினது தான். ஒரு 20-30% இறங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து அன்றைக்கி மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆக போகுது, இன்னும் அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்பவுமே பொறுமையாக, இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கக்கூடாது. ஆனாலும் 2 மாதமாக இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி கூட ஏதோ ஒரு பங்கு
மிகப்பெரிய ஒரு கிராஷ். ட்ரெண்ட்டுன்னு நினைக்கிறேன், ட்ரெண்ட் தான். ஸோ அந்த ட்ரெண்ட்டு இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் ஒரு சமயத்தில் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கரகரன்னு கீழே இறங்கி மறுபடியும் லோ ரேட்லேருந்து 5000லேருந்து மறுபடியும் 5600ன்னு அங்கேருந்து மறுபடியும் ஒரு 10% மேலே ஏறி அப்புறம் மறுபடியும் இறங்கி அப்புறம் அவன் 3 ரவுண்டு போயிட்டு வந்துட்டானுங்க. இந்த ஐஇஎக்ஸ் இன்னும் ரவுண்டே ஒரு ரவுண்டு கூட போகாமல் ஒரே இடத்துல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கு. அடாடா நண்பர்களே, இந்த ஜேபி பவர் ஷேர் வச்சுருக்கிறவங்களே இன்றைக்கி சோகமாக இருப்பாங்க. அத்தை பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துருக்கிற நேரமாக பார்த்து நம்ம ஆசையை உள்ளே போவோம். அப்போ குறுக்கால வந்து நம்ம மம்மி தம்பி போய் பாத்ரூம்லாம் கழுவிட்டு சுத்தமாக இப்போ வீட்டுக்கு உரம்பரை வந்திருக்காங்கன்னு எந்தையாவது ஒன்று சொல்லி நம்ம மானத்தை வாங்குற மாதிரி இந்த ஜேபி பவர் வெறும் 5% ஏறின உடனே அப்பர் ஃப்ரீஸ் போட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க பாவத்தை. போன மாதமெல்லாம் அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது, மிகப்பெரிய அளவுலாம் அது அப்பர் ஃபீஸ் ஆக விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய அப்பர் லோயர் ஃபீஸை வந்து 5% இப்போ சமீபத்தில் மாற்றி வச்சுருக்காங்க. சமீபத்தில் இந்த ஜேபி அசோசியேட் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் சமீபத்தில் நாட்களில் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த நியூஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த ஜேபி பவரை 5% ஏற்றி விட்டாங்க. சமீபத்தில் இந்த ஜேபி பவர் என்பது இவனும் ரொம்ப பொறுமையாக, எப்படி அந்த ஐஇஎக்ஸ் என்ற பங்கு இன்னுமே ரொம்ப பொறுமையாக இருக்கானோ அதே மாதிரி இவனும் ஒரு 2 மாதம் பொறுமையாகவே இருந்தான். 2 மாதங்க, 2 மாதங்க, என்னங்க 2 மாதமாக வெறும் ₹1 ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். சரி பரவாயில்ல, 2 மாதம் கழித்து ஏறலான்னு நினைக்கல, போய் பாத்ரூம் கழுவிட்டு வா தம்பின்னு சொன்ன மாதிரி வெறும் 5% ஃப்ரீஸ் ரேட் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பொதுவாகவே ஏவரேஜாகவே ஒரு 100 பங்குன்னு இருந்ததுன்னா 100க்கு 80 பங்கு அல்லது 90 பங்குகளினுடைய முடிவு ஒரு டேர்னிங் பாயிண்ட்லேருந்து ஏறுமா அல்லது இறங்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 மாதமெல்லாம் அசால்ட்டாக தேவைப்படுகிறது. இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் ஷேர் எப்போ தான் சொனாட்டா சொக்க வைக்கும் சொனாட்டா அப்படின்ற பெருமை இதுக்கு எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரில. தொடர்ந்து 52 வீக் லோ பக்கத்திலேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இதுவும் ஒரு மாதமாக 52 வீக் லோ பக்கத்திலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கு அடுத்து வரக்கூடிய ஏர்னிங் சீசன் ஆகட்டும் அல்லது ட்ரம்ப் அவர்கள் ஐடி துறை பற்றி எந்தையாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று நடந்து ஏதாவது ஒரு ட்ரிகர் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு பெரிதும் வீழ்ந்து 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சில பங்குகளில் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் ஒன்று. இது செயல்படுமா செயல்படாதா, எங்களை சந்தோஷப்படுத்துமா படாதா அப்படின்னு பாவம் இந்த சொனாட்டா ஷேர் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஏங்கி தவிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உச்சத்தில் ஒரு பங்கை வாங்கி அது 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஸோ இந்த சொனாட்டா எப்போ சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்றது புரியாமல் இருக்குது. அதாவது நண்பர்களே, ஸ்டாண்டர்டான பல கம்பெனிகள் தன்னுடைய மூவ்மெண்ட்டை ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனாக தான் வச்சுருக்கான். தொடர்ந்து ஏறவனே இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கே எடுத்துங்களேன், எங்கே தொடர்ந்து ஏறவன் யார் இருக்கா, ரொம்ப ரேர். பஜாஜ் ஃபைனான்ஸ் கூட எடுத்துங்க, தொடர்ந்து ஏறவன் யார் இல்லை. அந்த வகையில் இந்த ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தான். அவன் பாட்டுக்கு ஒரு 20-30% ஏறுவதும் இறங்குவதும் நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ சமீபத்தில் 2-3 மாதமாக இந்த பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் குறுகிய அளவில், ரொம்பவுமே குறுகிய அளவுலேயே ஏறுவதும் இறங்குவதுமாக ஏதோ டெசிஷன் எடுக்க முடியாமல் அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் தான் மோடி எனது நண்பர் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் டேரிஃப் ரேட்டெல்லாம் குறைக்கல. அவர் சொன்ன அடுத்த 1 மணி நேரமாக என்ன சில மணித்துளிகளிலேயே பிரதமர் மோடி அவர்களும் பதிலுக்கு அந்த ட்வீட்டுக்கு ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த டேரிஃப் கட்டணம் என்பது குறையல. ஸோ உடனடியாக பதிலடியாக ரொம்ப வேகமாக பதில் வருமா, அதாவது இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு அவன் பாட்டுக்கு ரொம்பவுமே வேகமாக வந்து கீழே ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்துட்டான். இனி இவனுடைய அடுத்த மூவ்மெண்ட் என்பது மிக வேகமாகவே தெரிய வருமா, உடனே ஏறுவதோ அல்லது இறங்குவதோ உடனே தெரிய வருமா அப்படின்றதான் இப்போதைய கேள்வியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்களா, ட்ரம்ப் அவர்கள் என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல, நம்ம எதுவுமே பதில் சொல்லலை. டக்குன்னு அவர் வந்து ஒரு முக்கிய பாயிண்ட்டை சொன்னோடனே, மோடி எனது நண்பர்னு சொன்னோடனே நம்ம டக்குன்னு ரிப்ளை பண்ண மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து விழுந்துட்டு டக்குன்னு ரிப்ளை பண்ணுவானா. ஒரு 4-5 நாளுக்குள்ளே நீ மேலே போகிறியா அல்லது கீழே போகிறியா அப்படின்னு சொன்னினா தானே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க அந்த பதிலுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. பாவம், கடவுள் அவங்களுக்கு நல்லதையே பண்ணட்டுமாக. இன்றைய மார்க்கெட்டில் சில ஏறின முக்கிய பங்குகளில் இந்த கோஹன்ஸ் லைஃப் சயின்ஸ்னு ஒருத்தர் நேற்று தான் ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க.
அந்த நியூஸில் அப்படி என்னத்தை கண்டான்னு தெரியல. இன்றைக்கி பார்க்கும்போது தன்னுடைய 52 வீக் லோலேருந்து ஒரு 10-15% பக்கம் ஏற்றி விட்டுருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.